Hi students, welcome to our channel. Last video வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பத்தி போட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ட்ரிபிள்இயும் இசியும் பார்க்க போறோம். அதுல என்னென்ன அவுட் சோர்சஸ் இருக்கு, ஹைலைட்ஸ் இருக்கு, salary packages, என்ன டாப் கம்பெனிஸ், எந்த காலேஜ்ல படிக்கலாம்னு டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுல வந்து கோர்ஸ் ஓவர்வியூ. கோர்ஸ் ஓவர்வியூனா எதுவும் இல்லை, ஜஸ்ட் நம்ம என்னென்ன படிக்க போறோம் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி தான் சொல்றது வந்து கோர்ஸோட ஓவர்வியூ. ஸோ கோர்ஸ் ஓவர்வியூல என்னென்ன இருக்குன்னா எலக்ட்ரிசிட்டி பவர் ஜென்ரேஷன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பத்தி போட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து என்ன பவர் டிரான்சாக்ஷன், ஆட்டோமேஷன், எலக்ட்ரிக்கல் மிஷின், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், renewable energy. So EEE is a combination of giving the job opportunities in the government field also. And course ஓட ஹைலைட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ வந்து EEE படிச்சுட்டு நம்ம ஆஃபீஸ் போய் தான் ஒர்க் பண்ணோன்ட்டு இல்லை. லைக் இப்போ மெக்கானிக் ஒர்க்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே தான் படிக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் மாதிரியும் நம்ம வந்து தனியா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் போய் தான் ஏர்ன் பண்ணோம், இல்லை தனியாகவும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குன்னா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ், involves criticized machines, power system, high demand in government jobs, role in electricity, railway, metro, industries, growing field due to renewable energy, solar, wind, job opportunity across over core IT and major subjects. ஸோ இதுதான் வந்து சப்ஜெக்ட்ஸ் அண்ட் இல்லை, இதோட நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. பட் மேஜரா வந்து இதை வந்து ரொம்ப மோஸ்டா இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ஸ், ஓகேவா? ஸோ அதுல என்னென்னா சர்க்கியூட் தியரி, பவர் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் மிஷின், power electricity, control system, digital electronics, microprocessor and microcontroller, renewable energy system, high voltage engineering, digital and system, emerge system. So இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கோர் சப்ஜெக்ட்ஸ் EEE-ல. நெக்ஸ்ட் ஸ்பெஷலைசேஷன்னா இப்போ எல்லாமே வந்து ஸ்பெஷலான திங்ஸ் இருக்கு, ஒரு சில திங்ஸ் தான் வந்து ஸ்பெஷலா இருக்கும் EEE-ல. ஸோ அந்த என்னென்ன வந்து ரொம்ப இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி எதெல்லாம் நம்மளுக்கு ஸ்பெஷலைசேஷனா இருக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பவர் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் மிஷின், கண்ட்ரோல் சிஸ்டம், பவர் எலக்ட்ரிசிட்டி, ரெனியூவபிள் எனர்ஜி, ஸ்மார்ட் கிரிட் அண்ட் எமர்ஜ் சிஸ்டம், ரொபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன். ஸோ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்துகிட்டே இருக்கும். இப்போ இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏற்ற மாதிரி. ஸோ டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆக EEE-யும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ EEE படிக்கணும்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் JEE மெயின்ஸ், அட்வான்ஸ், கியூட், TNEA தமிழ்நாடு நோ எக்ஸாம்ஸ் அண்ட் விஐடில எக்ஸாம்ஸ் இருக்கு. இப்போ விஐடி காலேஜ்ல ஜாயின் பண்ணோம்னா, SRM காலேஜ் ஜாயின் பண்ணோம்னா நீங்க அதுக்கான தனியா எக்ஸாம்ஸ் எழுதணும். ஸோ அது என்னன்னா விஐடி EEE, SRM EEE, AEEE. ஸோ இந்த காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணா எக்ஸ்ட்ராவா தனியா வேற எக்ஸாம்ஸ் எழுதணும். ஸோ இதெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட் தமிழ்நாடுல பெஸ்ட் காலேஜஸ், பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டுமே இருக்கு. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரைவேட்ல எந்தெந்த காலேஜ் வந்து பெஸ்ட் காலேஜஸ், EEE படிக்கிற எந்த காலேஜ்ல பெஸ்ட் காலேஜஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து ஐஐடி மெட்ராஸ், NIT திருச்சி, SSN அண்ணா யூனிவர்சிட்டி, SSG கோயம்புத்தூர்ல இருக்கு அண்ட் விஐடி, SRM. ஸோ கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்ட், PWD, RRB, நேவி, ஏர்ஃபோர்ஸ், டெக். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட பெஸ்ட் காலேஜஸ். நெக்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போத் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட். அதுல வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி போர்ட்னா இபில ஒர்க் பண்றது எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல தான் வரும். நெக்ஸ்ட் PWD, RRB, மெட்ரோ, ரயில், ONGC, பெல், TNPC, ISRO, DRDO, நேவி, ஏர்ஃபோர்ஸ், டெக், SSC அண்ட் இந்த மாதிரி நிறைய வந்து கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பிரைவேட்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பவர் பிளான்ட் இன்ஜினியரிங், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், ரெனியூவபிள் எனர்ஜி, மெயின்டெனன்ஸ் எனர்ஜி இன்ஜினியரிங் அண்ட் சப்ஸ்டன்ஸ் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் வந்து பிரைவேட் ஜாப்ஸ்ல வரது டெசிக்னேஷன்ஸ். நெக்ஸ்ட் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இங்க மட்டும்தான் வந்து படிக்க முடியுமான்ட்டு இல்லை, அப்ராட்லயும் போய் படிக்கலாம். ஸோ அதுல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு, ஸோ அப்ராட்ல போய் படிக்கலாம்னா UAE, கத்தார்ல இருக்கு, சவுதி அரேபியா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, கனடா. ஸோ இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் மோஸ்ட்லி வந்து EEE-க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இது வந்து அப்ராட்ல போய் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இதுல. நெக்ஸ்ட் salary பேக்கேஜ். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு எவ்வளோ வரும், எக்ஸ்பீரியன்ஸா இருந்தவங்களுக்கு வரும். எக்ஸ்பீரியன்ஸ்னா லைக் 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப வருஷம் 15 years எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பேசிக் சேலரி வரும் தான் நம்ம இப்போ சொல்ல போறோம். இதுல ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பிரைவேட் லிமிட்டடா போனீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 25 to 40K வரும் பர் மந்த். நெக்ஸ்ட் கவர்மெண்ட்ல போனீங்கன்னா 50 to 80K பர் மந்த். அண்ட் அப்ராட்ல லைக்
1.5 lakhsல இருந்து 3 lakhs வரைக்கும் ஒரு மந்த்துக்கு நீங்க ஏர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் இதுவே எக்ஸ்பீரியன்ஸ் லைக் வந்து ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுல பேசிக் சேலரி லைக் உங்களுக்கு கம்பெனி பொறுத்து தான் வந்து உங்களோட சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுல பேசிக்கான பாத்தீங்கன்னா 8 lakhs to 12 lakhs பர் மந்த் சாரி பர் இயர் வாங்குறது. நெக்ஸ்ட் இதுல ஹையர் ஸ்டடிஸ் இப்போ யூஜில வந்து நம்ம பார்த்துட்டோம். பிஜில வந்து ஹையர் ஸ்டடிஸ் இப்போ பண்ணணும்னா லைக் எம்டெக் பவர் சிஸ்டம், விஎல்எஸ்ஐ எனர்ஜி இன்ஜினியரிங் கண்ட்ரோல் சிஸ்டம், எம்பிஏ எம்எஸ் அப்ராட், எம்இ எம்ஆர் சிஸ்டம், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆஃப்டர் யூஜி பிஜி படிக்கணும்னா இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் கோர்ஸோட அவுட்கம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டோம். இப்போ அந்த கோர்ஸ் நம்ம என்ன எடுத்துக்க போறோம், வெளியே என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அந்த கோர்ஸ் முடிச்சா நம்மளுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நான் இதுல சொல்றப்போ அண்டர்ஸ்டாண்ட் எலக்ட்ரிக்கல் மிஷின் அண்ட் பவர் சிஸ்டம், டிசைன் கிரிட்டிசைஸ் அண்ட் பவர் நெட்வொர்க், ஒர்க் இன் எனர்ஜி மேனுஃபேக்சரிங், ரயில்வே, மெட்ரோ, யூஸ் டூல்ஸ் லைக் பிஎஸ்சிஆர்டி அண்ட் எம்ஏடிஎல்ஏபி. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம கத்துக்க போறோம் இதுல இருந்து. இதெல்லாம் வந்து நம்மளோட கோர்ஸ் அவுட்கம்ஸ் லைக் பவர் பிளான்ட் பத்தி கத்துக்கிறது, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து மிஷின்ஸ் எப்படி ரிப்பேர் பண்றது, ஸோ இதெல்லாம் கத்துக்கிறதா வந்து கோர்ஸோட அவுட்கம்ஸ். நெக்ஸ்ட் ட்ரிபிள் இ மோஸ்ட்லி யார் படிப்பாங்க? ஸோ அது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். இப்போ நான் வந்து பிசிக்ஸ் குரூப் எடுத்துட்டு ட்ரிபிள் இ படிக்கிறதுல யாரெல்லாம் படிப்பாங்க, எந்த மாதிரி படிப்பாங்கன்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து மோஸ்ட்லி ட்ரிபிள் இ எடுக்கிறவங்க பர்சன்ஸ் வந்து பிசிக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ட்ரிபிள் இ எடுக்கலாம். நெக்ஸ்ட் லைக் சர்க்கியூட்ஸ் அண்ட் மிஷின்ஸ். இப்போ மிஷின்ஸ் சின்ன வயசுல இருந்தே ஒரு சின்ன சின்ன மிஷின்ஸ் எல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க, ரெடி பண்றது, அதை ரிப்பேர் பண்றது, அது மாதிரிலாம் ரொம்ப ஈகரா இருந்தீங்கன்னா எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப நிறைய இருக்கு தியரிக்கலோட அப்படி இருந்துச்சுன்னா ட்ரிபிள் இ எடுக்கலாம். நெக்ஸ்ட் போத் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்கலும் வேணும், எலக்ட்ரிக்கல்ஸும் வேணும், எனக்கு நான் ரெண்டுமே படிக்கணும்ட்டேன்னா இது எடுக்கலாம். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் அண்ட் ஐடி. ஸோ ட்ரிபிள் எடுத்துனா மூணுத்துலயும் போகலாம், ஐடிலயும் போகலாம், பிரைவேட்லயும் போகலாம், கவர்மெண்ட்லயும் போகலாம். நெக்ஸ்ட் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ரெனியூவபிள் எனர்ஜி, இவி எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ். ஸோ இப்போ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை பத்தி இப்போ தனியா வந்து ஒரு கோர்ஸே வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து ட்ரிபிள் இ எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஓகே, இப்போ நம்ம கம்பெனிஸ் பார்க்க போறோம். கம்பெனிஸ்ல வந்து எந்த மாதிரியான ஜாப் வேகன்சிஸ், எந்த மாதிரி டெசிக்னேஷன் கிடைக்க போகுது, எங்க கிடைக்க போகுது, என்னென்ன ரோல்ஸ் கிடைக்க போகுது நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து கம்பெனிஸ்ல வந்து சைமன்ஸ், ஜிஇ, ஏபிபி, சிண்டிகேட்டர் எலக்ட்ரிக், எல்என்டி, போஷ், டாடா பவர், அடானி எனர்ஜி. ஸோ இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து ட்ரிபிள் இக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ட்ரிபிள் இ படிச்சுட்டு அங்க போனீங்கன்னா ஒரு நல்ல ரோல்ல வந்து உங்களுக்கு ஒர்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த கம்பெனி, இந்த கம்பெனிஸ் எல்லாம் போனா என்னென்ன ரோல்ஸ் கிடைக்கும், லைக் எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, பவர் சிஸ்டம் எனர்ஜி, மெயின்டெனன்ஸ் எனர்ஜி, ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங். ஸோ இந்த ரோல்ஸ் எல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை தவிர இன்னும் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து பிரைவேட்ல பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எம்என்சி ஐடி கம்பெனிஸ்ல என்னென்ன ரோல்ஸ், என்னென்ன கம்பெனில வந்து ஹையர் பண்ணுவாங்க, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், அசெஞ்சர் அண்ட் காக்னிசன்ட். ஸோ அதுல வந்து என்ன ரோல்ஸ்னா வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட் அண்ட் ஐஓடி இன்ஜினியரிங். ஸோ இந்த ரோல்ஸ்ல எல்லாம் இந்த கம்பெனில ஹையர் பண்றாங்க. நெக்ஸ்ட் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இங்க யூஜி படிச்சுட்டு நான் பிஜி அங்க படிச்சுக்கிட்டே நாங்க வந்து போய் ஒர்க் பண்ண போறோம் ட்ரிபிள் கே ரிலேட்டடா. ஸோ அங்க போய் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா எம்எஸ் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ், ஏஐ அண்ட் எம்எல், ரோபோட்டிக்ஸ், எம்எட் சிஸ்டம், விஎல்எஸ்ஐ, பவர் சிஸ்டம், ரினியூவபிள் எனர்ஜி, சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த், எம்எஸ் இன் பயோடெக்னாலஜி, எம்பிஏ பிசினஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அப்ராடோட கோர்சஸ். ஸோ யூஜி முடிச்சுட்டு அங்க பிஜி போய் இந்த கோர்சஸ் எல்லாம் படிக்கலாம். அது ட்ரிபிள் இ ரிலேட்டடாகவும் நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.